I'm Dr. Sandhya, Specialist Dental Clinic and Braces Centerல பல் மருத்துவரா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட பேஷண்ட் மிஸ்டர் சந்திரசேகர் சார் நம்ம கூட இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 70 வயசு ஆகுது. சாருக்கு வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம பார்த்திருந்தோம். அவங்களோட எல்லா பல்லுமே வந்து வீக்கா இருந்தது. அவங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்த கூட கிடையாது. ஆனா எல்லாமே வந்து ஈறு பிரச்சனைகள் தான். ஈறு பிரச்சனைனாலதான் அவங்க ஈறுகள் ஃபுல்லா கீழே இறங்கி பல்லு வந்து ஆடிட்டு இருந்தது. அவங்களுக்கு நம்ம எல்லா பல்லுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை முறை மூலமா ஃபுல்லா பிக்ஸ்டா வந்து பல்லு கொடுத்துருந்தோம். சாருக்கு நம்ம ஆல் ஆன் 6 இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமா வந்து சிகிச்சை பண்ணிருந்தோம். அவங்களோட மேல் தாடையில 6 இம்ப்ளான்ட்டும் கீழ் தாடையில வந்து 6 இம்ப்ளான்ட் பிக்ஸ் பண்ணி பிக்ஸ்டா வந்து பல்லு கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம அவங்களுக்கு கொடுத்த பல்லு வந்து அக்ரிலிக் டெம்பரரி பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களோட ஈறுகள் எல்லாமே ஆறுறதுக்காக. சோ ஒரு வருஷம் கழிச்சு அந்த டெம்பரரி பல்ல நம்ம பெர்மனன்ட் பல்ல வந்து மாத்தணும். இப்போ நம்ம சாருக்கு வந்து அந்த டெம்பரரி பல்ல வந்து எடுத்துட்டு பெர்மனன்ட் மெட்டல் செராமிக் பிரிட்ஜ் வந்து இம்ப்ளான்ட் ஃபுல்லா நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம். சரி, நீங்க உங்களோட அனுபவம் சொல்லுங்க சார். ஆமாவா, இது மாதிரி நீங்க நானும் இது மாதிரி தான் உங்களுக்கு போன வருஷத்துல வந்தேன். இம்ப்ளான்ட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ராம்குமார் சார் ஒரு இங்கிலீஷ் ஃப்ரெண்டு மூலியமா சொன்னாரு. சரி வந்து பாப்போமேன்னு சொல்லிட்டு இங்க வந்து போய் நீங்க சொன்னீங்க அது வரைக்கும் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசணும். மேற்பள்ளி எடுத்துட்டு வந்து வரைக்கும் நான் கீழ்ப்பள்ளி எடுக்க வேணாம்னு நினைச்சேன் முதல்ல. உங்களுடைய பேசுற வார்த்தையும் சொல்ற விதம் பார்த்து சரி ரெண்டு எடுத்தா தான் நல்லா இருக்கு. நீங்க சொன்னது ரெண்டுமே எடுத்துட்டு வந்தீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க செய்திதான் வந்தீங்க. நீங்க ஒவ்வொரு இதுவும் செய்யும் போதும் அந்த சுறுசுறுப்பும் பணியும் வந்து அதெல்லாம் காண கிடைக்காத ஒரு இதுதான் எங்களுக்கு. சரி நம்ம ஒரு இது நான் ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். நெக்குக்கும் டிஸ்க்குக்கும் பண்ணிருக்கேன். அதனால இது வாங்கலாம்னு யோசனை பண்ணேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்படி எங்க மகள் என்ன பண்ணாங்க, சரி பண்ணிட்டு தான் பண்ணிக்கப்பா, அதை பத்தி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் சரி அவங்க என்ன பண்ண அவங்களும் எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, தைரியம் கொடுத்தாங்க. அப்புறம் தான் சரி எனக்கு ஒரு வருஷமா நடக்கிறவங்களாண்ட ஒரு வருஷமா வந்து இது வரைக்கும் ஒரு சீன்ற மாதிரி கூட ஒரு இது இல்லாத பணிவு சுறுசுறுப்புங்களாண்ட தெய்வனுடைய அருள் தான்மா. எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. இது நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா சந்தோஷம். அவ்வளவுதான். வணக்கம்மா.